வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி தலைப்புச் செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றால் இந்தியாவை 3வது பெரிய பொருளாதார நாடாக மாற்றுவோம். டெல்லியில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. பெண்களின் முன்னேற்றத்தை கண்டு RSS பின்புலந்திருந்து வந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு பயம். தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் பிரதமர் மோடியை விமர்சனம். பிளான் ஏ வெற்றி அடைவதற்கு 60% குறைவான வாய்ப்பு இருந்தால் மட்டுமே பிளான் பி குறித்து யோசிக்க வேண்டும். பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களில் பாஜகவால் வெல்ல முடியவில்லை என்றால் பிளான் பி என்ன என்ற கேள்விக்கு அமித்ஷா பதில். எழுபது ஆண்டுகளாக கையில் வெடிகுண்டுகளுடன் நமக்கு தொல்லை கொடுத்தது பாகிஸ்தான். பாகிஸ்தான் கையில் பிச்சை பாத்திரம் உள்ளது என பிரதமர் மோடி கிண்டல். விவசாயிகளின் முன்னேற்றத்திற்கு காங்கிரஸ் வழி வகுக்கும். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு வேளாண் பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை, விவசாய கடன் தள்ளுபடி மற்றும் வேளாண் பொருட்களுக்கு GST அகற்றப்படும். காங்கிரஸ் MP ராகுல் வாக்குறுதி. மூன்றாவது முறையாக மோடி பிரதமர் ஆனால் இன்னும் 3 ஆண்டுகளில் இந்தியா உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறும். பாஜக தேசிய தலைவர் நட்டா நம்பிக்கை. பெரியாரா மோடியா? நடிகர் சத்யராஜ் கொடுத்த விளக்கம். M.R. ராதாவே இப்படி நடிச்சிருக்கிறாரே. பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்க்கை வரலாற்று திரைப்படத்தில் அவரது வேடத்தில் நடிகர் சத்யராஜ் நடிப்பதாக கூறப்படும் நிலையில் சமூக வலைதளங்களில் சூடான விவாதம். இது குறித்து நடிகர் சத்யராஜ் விளக்கம். மூன்று தடவை MLA-வாக இருந்து வருஷ பதவியையும் விட்டேன். எல்லாம் பாரதிய ஜனதா கட்சிகள் தான். காங்கிரசிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்த பின்னர் எந்த பொறுப்பும் கொடுக்காத நிலையில் கட்சி மாறியது குறித்து பதவி கேட்கும் தொனியில் பட்டென பேசிய விஜயதரணி. மோடிக்கு அவப்பெயராகணும் 100 கோடி பேரம் பேசிய DK சிவகுமார். கர்நாடகாவில் பாஜக தலைவர் தேவராஜ் கவுடாவை அம்மாநில போலீசார் கைது செய்துள்ள நிலையில் பிரதமர் மோடி JSD மாநில தலைவருமான SD குமாரசாமி மீது அவதூறு கருத்துக்களை பரப்ப வேண்டும். கர்நாடக துணை முதல்வர் DK சிவகுமார் தன்னிடம் 100 கோடிக்கு பேரம் பேசியதாக குற்றச்சாட்டு. அநீதியை தோற்கடிக்க காங்கிரஸ் விரும்புகிறது. அமேதி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கிஷோரி லால் சர்மாவை ஆதரித்து கட்சி பொதுச் செயலாளர் பிரியங்கா ரோட் ஷோவில் பேச்சு. அனைவரும் ஒற்றுமையாக இருந்து காங்கிரஸை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கட்சி தொண்டர்களிடம் வேண்டுகோள். பாகிஸ்தான் பசுமாடு, பாரத மாதா இது தவிர பாஜகவுக்கு என்ன தெரியும்? நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் கூட்டணியா என கேட்டதற்கு வெயிட்டிங் என ஒரு வரியில் சீமான் பதில். தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ள வசதியை பயன்படுத்தி காங்கிரஸ் மற்றும் பாஜக தலைவர்கள் வாக்களிப்பு. தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், முன்னாள் துணை ஜனாதிபதி முகமது ஹமீது அன்சாரி, முன்னாள் துணை பிரதமர் LK அத்வானி ஆகியோர் வாக்களித்ததாக தகவல். அப்பாவி மக்களின் உயிரிழப்பை தடுப்பதில் அக்கறை இல்லையா? தமிழக அரசுக்கு பாமக நிறுவனர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்து கடந்த 3 நாட்களில் 2 பலியான நிலையில் அறிக்கை.
மாலிவால் தாக்கப்பட்டது தொடர்பாக கெஜ்ரிவால் உதவியாளர் பிபவ் குமாரை கைது செய்தனர் போலீசார். டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் வீட்டிற்கு சென்றபோது தன்னை சரமாரியாக அடித்தார் என நாடாளுமன்ற எம்பி சுவாதி மாலிவால் புகார் அளித்ததைத் தொடர்ந்து நடவடிக்கை. இன்று 12 மணிக்கு நான் வருகிறேன், முடிஞ்சா கைது பண்ணுங்க மோடி என டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் சவால். ஆம் ஆத்மி கட்சி தலைவர்களுடன் பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட்ட உள்ளதாக ஆம் ஆத்மி கட்சியை அழிக்க நினைக்கும் பிரதமர் மோடி முடிந்தால் தனது கட்சி தலைவர்களை சிறையில் அடைத்துக் கொள்ளட்டும் எனவும் ஆவேசம். காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணிக்கு தலைவர் கொள்கை மற்றும் தொலைநோக்கு பார்வை இல்லை. மகாராஷ்டிர மாநிலம் நாசிக் மாவட்டத்தில் மாலோகானில் நடைபெற்ற பேரணியில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் கிண்டல். மர்மமான முறையில் உயிரிழந்த நெல்லை காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் மரணத்தில் திடீர் திருப்பம். உடையாத கழுத்து, உடைந்த மர்மம். தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருவதாக சிறப்பு புலனாய்வு குழுவினர் தகவல். சென்னையில் தடையை மீறி அமைக்கப்பட்ட விளம்பர பலகைகள் அனைத்தையும் உடனடியாக அகற்ற வேண்டும். மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் உத்தரவு. பேனர்களை 7 நாட்களுக்குள் அகற்றாவிட்டால் மாநகராட்சியை அவற்றை அகற்றிவிட்டு செலவை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களிடம் வசூலிக்க திட்டம். திருவனந்தபுரத்திலிருந்து 167 பயணிகளுடன் கிளம்பிய ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நடுவானில் இயந்திர கோளாறு காரணமாக திருச்சியில் அவசரமாக விமானம் தரையிறக்கம். கோவை அன்னூரில் பாஜக பிரமுகர் வீட்டில் ரூபாய் 1.5 கோடி கொள்ளை. பட்டப்பகலில் கொள்ளை நடந்ததை அடுத்து அன்னூர் பகுதியில் பெரும் பரபரப்பு. சென்னை புழல் சிறையில் டியூப் லைட்டுகளை உடைத்து ரகளையில் ஈடுபட்ட 8 சிறை கைதிகள். லைட்டுகளை தங்களது உடலில் கீறி காயம் ஏற்பட்டதால் மருத்துவமனையில் முதல் உதவி சிகிச்சை. டேட்டிங் செயலியில் பெண் பெயரில் சாட்டிங் செய்து பணம் பறித்த கும்பல். 5 பேர் கைது செய்து காவல்துறை. பெண்கள் பெயரில் டேட்டிங் செயலில் பேசி இளைஞர்களை குறிவைத்து மோசடியில் ஈடுபட்டதாக வாக்குமூலம். கர்நாடகா மாநிலத்தில் நடந்த பாஜக பிரமுகர் கொலைக்கு சென்னையில் சதி திட்டம் அம்பலம். கைதான முக்கிய நபர் NIA காவல் விசாரணையில் வாக்குமூலம். தமிழர்களை கொன்ற வழக்கு. மாஜி இலங்கை அதிபர் கோத்தபயவுக்கு உச்சநீதிமன்றம் சம்மன். வழக்கின் விசாரணை செப்டம்பருக்கு ஒத்திவைப்பு. ஹரியானா மாநிலம் நூஹ் மாவட்டம் அருகே திடீரென தீப்பற்றி எரிந்த சுற்றுலா பேருந்து. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பேருந்தில் ஏற்பட்ட தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர் தீயணைப்பு துறையினர். பீகாரின் ஆராரியா மாவட்டத்தில் குழந்தை திருமணம் தொடர்பான புகார் விசாரணைக்கு அழைத்து சென்ற கணவன் மற்றும் மனைவி தூக்கு போட்டு தற்கொலை. ஆத்திரமடைந்த பகுதி மக்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தீ வைத்ததில் 9 போலீசார் காயம். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு 3ஆம் உலகப் போர் தொடங்கலாம். முட்டாள்களை வைத்து நாட்டை நடத்தி வருவதாக முன்னாள் ஜனாதிபதி ட்ரம்ப் ஆரூடம். சிங்கப்பூரில் மீண்டும் கொரோனா பரவல். 25,000க்கும் மேற்பட்ட பாதிப்புகள் பதிவு. நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள், 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் கூடுதல் பாதுகாப்பிற்காக
மேலும் ஒரு டோஸ் தடுப்பூசி செலுத்திக் கொள்வது அவசியம். சிங்கப்பூர் அரசு அறிவுறுத்தல். கிர்கிஸ்தானில் திடீர் தாக்குதல். இந்திய மாணவர்கள் யாரும் தாங்கள் தங்கியுள்ள இடங்களிலிருந்து வெளியில் வர வேண்டாம். நம் நாட்டு தூதரகம் அறிவுறுத்தல். ஆப்கானிஸ்தானில் ஆயுதம் ஏந்திய கும்பல் துப்பாக்கி சூடு. ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த 3 சுற்றுலா பயணிகள் உட்பட 4 பேர் உயிரிழப்பு. ஆப்கானின் மத்திய பகுதி கோர் மாகாணத்தில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு. 50 பேர் உயிரிழப்பு. 2000க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதம். தமிழகத்திற்கு இன்று, நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆகிய 3 நாட்களுக்கு அதி கனமழைக்கு வாய்ப்பு. ரெட் அலர்ட் விடுத்து சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. பிரபல பாலிவுட் நடிகர் ஜாக்கி ஷெராப்பின் பெயர், குரல், படம் உள்ளிட்டவற்றை விளம்பரங்களுக்காக பயன்படுத்துவதற்கு தடை. டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. மத்திய அரசின் தொலைத்தொடர்பு துறை மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை பதிலளிக்க வழக்கின் விசாரணை அக்டோபர் 15க்கு ஒத்திவைப்பு. லெஜண்ட் சரவணின் பட வேலைகள் துவங்கிய கருடன் பட இயக்குனர். கருடன் படத்தை இயக்கி வரும் துரை செந்தில்குமார் அந்த படத்தை முடித்த பின்னர் லெஜண்ட் சரவணன் படத்தை தொடங்குவார் என தகவல். சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாகும் ராஷ்மிகா மந்தனா. டான் பட இயக்குனர் மீண்டும் சிவகார்த்திகேயனுடன் இணைய உள்ளதாக தகவல். ஃபேஷன் ஸ்டுடியோஸ் நிறுவனம் சார்பாக சுகன் தயாரிக்கும் படத்தில் கதாநாயகியாக நடிக்க ராஷ்மிகா மந்தனாவோடு பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக தகவல். வெள்ளை உடையில் பிரான்சில் ஜொலிக்கும் இந்திய நடிகை கிளாரா. கான்ஸ் திரைப்பட விழாவில் பங்கேற்ற புகைப்படங்கள் இணையத்தில் வைரல். ஐபிஎல் தொடரில் சென்னை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 27 ரன்கள் வித்தியாசத்தில் பெங்களூரு அணி வெற்றி. 4வது அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற்றம். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்காக சிறந்த 16 வீரர்கள் கொண்ட இந்திய அணியை தேர்வு செய்வோம். ப்ரோ ஹாக்கி தொடர் மிக முக்கியமானது. முதலிடம் பெற்றால் நன்றாக இருக்கும் என இந்திய அணியின் கேப்டன் ஹர்மந்த் பிரீத் சிங் பேச்சு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.